நல்லா பேசுவாங்க, அவங்களே கேள்வியும் கேட்பாங்க, அவங்களே பதிலும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு என்ன பண்றது நம்ம கிட்டே கேட்பாங்க. கேள்வியும் அங்க இருக்கும், பதிலும் அவர்களிடத்தில் இருக்கும். ஆனாலும் பதில நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க. அது மாதிரி இடத்துல நீ எப்படி பதில் சொல்லுவ? நாம எப்படி பதில் சொல்ல முடியும்? புரிஞ்சுங்களா? இது யாருக்கும் ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமா புரியும். அப்போ ஒரு கேள்வியை கேட்டு அவங்களே கேள்வியும் கேட்டு அதுக்கு பதில் அவங்களே வச்சிருப்பாங்க. அந்த பதிலையும் அவங்க கிட்ட இருக்கும். அவங்க எதிர்பார்க்கிற பதில நீங்க சொல்லணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனாலும் அதுக்கு நீங்க பதில சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த டைம்ல நீங்க எப்படி என்ன பதில் சொல்லுவீங்க? வசனம் சொல்லுது பாருங்க, சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் என்ன பண்ணுங்க, உத்தரவு சொல்ல எப்பொழுதும் அந்த சாந்தத்தோடு பதில் சொல்லுங்க. ஹஸ்பண்ட் உங்களை ஏதாவது கேட்டார் அப்படின்னா சாந்தத்தோடு ரிப்ளை பண்ணுங்க. ஒய்ஃப் ஏதாவது உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னா சாந்தத்தோடு என்ன பண்ணுங்க, ரிப்ளை பண்ணுங்க. சிலர்லாம் சந்தேகத்தோடு ரிப்ளை பண்ணுவாங்க, அது சாபம்.